ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி கேரட் கழட்டிக்கிட்டு இருக்கோம். 400 கிராம்ஸ் கெராக்கோட்டா அப்படின்ற ஒரு விதை போட்டிருந்தோம். இன்றைக்கி எவ்வளோ வருத போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம், என்ன வருது அப்படின்றத. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமானதை பார்க்கணும், என்னென்னு கேட்டால் நமக்கு விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் இருக்கிற வியாபாரிகளின் வியாபாரிகளுக்கு ஒவ்வொரு ட்ரிக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரிக்ஸ் நம்மளை எந்த விதத்தில் பாதிக்குது அப்படின்றதையும் நம்ம பேசணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பிரதேசங்களில் இதே மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பேசுங்க. நம்ம பேசத்தான் இதுக்கான ஒரு தீர்வுகள் பிறக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு படி அப்படின்னு சொல்கிறது இந்த ஒரு பேக்கு 30 கிலோ 35 கிலோ 40 கிலோ வார மாதிரி பேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேக் வந்து கடைகளில் 30 ரூபா தான் விற்பாங்க. ஆனால் வியாபாரிகள் நம்ம கிட்ட 180 ரூபா எடுக்கிறாங்க. புரியலைல்ல? எப்படின்னு கேட்டால் ஒரு கிலோவுக்கு உண்டான சார்ஜை எடுத்துருவாங்க ஒரு படிக்கு. அதாவது ஒரு பேக் போட்டு ஒரு படி செட் பண்ணுற நேரம் ஒரு கிலோவுக்கு உண்டான சார்ஜை எடுத்துடுறாங்க. ஏன்னா கெராக்கோட்டா தானே இந்த கெராக்கோட்டா 400 கிராம்ஸ் போட்டிருக்கேன்னா அந்த அதை எடுங்க, அந்த துண்டு அதில் வரும் கட்டி. சரி சரி நடுவில் பூ மாதிரி இருக்குது. இது என்னன்னு பார்க்குறீங்களா? கொத்தமல்லி பூத்தா அப்படி தான் இருக்குது. 5:36 படி கழட்டிருக்காங்க. இன்னொரு 30-35 படி கழட்ட இருக்குது. அதை நம்ம சாப்பிட்ற போயிருக்க நேரமே நம்ம சில ரகசியங்களை காய்ச்சிக்குவோம். பாருங்கள், இதான் ஒரு படி. இந்த ஒரு பேக்கில் 30 கிலோ 32 கிலோ வாரமாக தான் பேக் பண்ணுறது. இந்த ஒரு பேக் வந்து கடையில் 30 ரூபா. ஆனால் அந்த ஒரு பேக்குக்கு நமக்கு கழிப்பாங்க 1 கிலோ. அதாவது இன்றைக்கி 180 ரூபா கிலோனா 180 ரூபா நமக்கு கழிக்க போகிறாங்க. இன்னும் டீட்டெயிலாக போனோம்னா இன்னும் நிறைய சிஸ்டங்கள் இருக்குது. இதை விட கூடுதலாக நம்மக்கிட்ட இருந்து வாங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நிறுக்கிற நேரம் நமக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் வர்றதுக்கு நிற்கிற அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூத்து இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க தானே, இந்த மாதிரி துண்டு முழுவதுமே இந்த மாதிரி பூ இருக்குது. இது என்ன நினைக்கிறீங்க? இதுதான் கொத்தமல்லி பூத்துருச்சு. கொத்தமல்லி கொலை நம்ம வந்து மல்லி விற்போம். மல்லியை பாவி கொத்தமல்லி கொலை விற்கிறோம். இந்த பயணம் இந்த அளவுக்கு இதுக்கு பூத்து போயிட்டு வீணாக பண்ண காரணம் கொத்தமல்லிக்கு எந்த விலையுமே இல்லாமல் போயிடுச்சு. இது கணக்கான ஒரு பருவத்தில் வர்ற நேரம் கலட்டணுமா இருந்தால் சரியான விலையில் இருந்தால் கலட்டிடுவாங்க. ஆனால் அந்த நமக்கு சரியான ஒரு விலை ஒன்று இல்லாத பட்சத்தில் அது வந்து நம்ம கழட்ட மாட்டாங்க. ஒரு 100 ரூபா அப்படின்னாலும் 100 ரூபாய்க்கு ஓட்டர் இருக்காது கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த துண்டு முழுவதும் பூத்து கிடக்கிறது எல்லாமே கழட்டாமல் வீணாக போனது. இதுக்கான செலவழித்த உழைப்பு நேரம் எல்லாமே வேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நிறுவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிற்கிற நேரம் நம்மளில் ஒரு ஆளும் முதலாளிமார்களில் ஒரு ஆளும் வச்சு தான் நிற்போம். நிற்கிற நேரம் 35 கிலோவும் 500 கிராம்ஸ் வந்தால் 35 கிலோ தான் போடுவாங்க. 37 கிலோ 800 கிராம்ஸ் வந்துச்சுன்னா 37 கிலோ தான் 800 கிராம்ஸ் அவங்க எடுத்துருவாங்க. இது தான் இங்கே இருக்கிற வழிமுறை. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அழுகுனது, எலி கடித்தது, வெடித்தது அந்த மாதிரி பிரிக்கணும். இந்த அழுகுனது, எலி கடித்ததெல்லாம் வெட்டி போட்டு இது பண்டி ஃபார்ம்களுக்கு அனுப்பிடுவாங்க. அடுத்தது சின்னது சூப்பின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் நம்ம சூப்பினெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அது சின்னது. இது எந்த பழுதும் எந்த இதுவுமே இருக்காது. இது சின்ன ஒரு விலையில் தான் வியாபாரிகள் நம்மக்கிட்ட எடுப்பாங்க. இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எடுக்கலாம், எந்த இதுவுமே இல்லை. ஷேப் மட்டும் தான் கெரட்டை மாறி இருக்குது. கெரட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அழகான கலர், அடுத்தது சரியான சைஸ் ரொம்ப முக்கியம். இங்கே நிப்பாட்டி வைக்கலாம். அங்கே வசதி இருந்து இங்கே நிப்பாட்டாமல் அங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன்டா அங்கே ஏற்கனவே காலையில் லீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலட்டி லீக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஏற்றிருக்காங்க. இங்கேருந்து அங்கே தூக்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து போகுது. தேவையில்லாத சும்மா ரிஸ்க் தான். லொரியை கொண்டாந்து இங்கே வச்சுருந்தீங்க, இங்கே இது தூக்கி ஏற்றிருக்காங்க. இப்போ தூக்கிட்டு போவாங்களே. அங்கே லீக் சட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். நான் தான் அங்கிட்டு இது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கேரட் கழட்டிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன சம்பளம் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு படிக்கு 300 ரூபா. அதாவது ஒரு பேக் பேக் பண்ணுற நேரம் 300 ரூபாயிலேருந்து 250 ரூபா. இது ஏரியாவுக்கு எப்போ மாறுபடும். ஒரு நாளைக்கு 10 பேக் கழட்டினா லொரிக்கு போட்டு கொடுக்குற நேரம் அவங்களுக்கு 3000 ரூபா சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இந்த சம்பளம் விழுகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மலைப்பாங்கான பிரதேசங்களில் விவசாயம் செய்கிறது கிட்டத்தட்ட சரியான கஷ்டம். இந்த கண்ணு கெட்டின தூரம், இந்த விரல் நீட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பல மீட்டர் பெரிய ஒரு ஏற்றம், ஏதோ பள்ளத்தில் தான் இறங்கி வராங்க. அங்கே தோட்டம் செய்கிறவங்கலேருந்து எல்லாருமே இந்த ரோட்டுக்கு தான் கொண்டு வரணும். அந்த பாருங்கள், அங்கேருந்து லீக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த வரைக்கும் தான் வருது. ஸோ எல்லாம் சரியான கஷ்டம்னு சொல்லணும் மேலேருந்து கொண்டாடுறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2வது நாள் கேரட் கழட்ட வந்துட்டாங்க. நம்ம வர்றதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட் தான். பார்க்கலாம், போய்கிட்ருக்கோம் அவசரமாக.
இந்த கரெக்டுகளை பார்த்தீங்கன்னா மேலேலாம் அவங்க கலட்டினாங்க, இந்த துண்டை கழட்ட மாட்டேன்ட்டாங்க. காரணம் வந்து கொலை வந்து பிடிப்படுற மாதிரி இல்லை, கொலையெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நீங்களே இதை கழட்டி தந்துருங்கன்ட்டாங்க. கேரட் நல்லா தான் இருக்குது. இப்படி தான் கேரட் டிமாண்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கேரட்டுக்கு டிமாண்ட் இல்லாதனால தான் இந்த மாதிரி. இதை பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் சூப்பின் சின்னதுக்கு போயிடுது. இதுனா கொஞ்சம் பெரிய கேரட்டுக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த துண்டை நம்ம ஃபுல்லாக இந்த துண்டை நாம தான் கழட்டி உடச்சி கொடுக்கணும். அங்கிட்டலாம் அவங்க கழட்டுறாங்க, உடைக்கிறாங்க. வேலை என்ன இருக்குது ஃபுல்லாக எதுவுமே வீச வேண்டியது எல்லாமே நல்ல இதாக. ஆனால் சின்னது, கொஞ்சம் சின்னது. நான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கேரட், இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ இதை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட 8 இன்ச்சு 9 இன்ச்சு கேரட் கூட போட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி போட்டுருவாங்க. அந்த முழு துண்டுமே கேரட் வந்து சாதாரணமாக இந்த மாதிரி சின்னதுகளே ஒரு 150 கிலோ 200 கிலோவுக்கு மேலே போட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த சனியை முடிச்ச எலி எல்லாம் பெரிய கேரட்டாக தான் பார்த்து கடிக்கும் தான். சின்னதாக நோண்டி வச்சுருந்தாலும் அதை எடுக்க மாட்டேன். கேரட் நியாயம். இந்த கேரட்டுக்கு இந்த மாதிரி துண்டு முழுவதுமே ஒரு 150 கிலோ சரி போயிடும். எலி கடிச்சதுலேயே ஒதுக்க வேண்டியது, வீச வேண்டியதாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நிறுத்த அனுப்பியிருக்கோம். நிற்கிறத வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா என்னையே நிற்க விட்டாங்க. தூக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி படி இப்போதைக்கு 26 வந்திருக்கு. இன்னொரு 3 படி கால்ட்டாக இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் 30க்குள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன். சூப்பின் அதெல்லாம் இல்லாமல் இது விளந்து தெரியுது வாங்கிட்டு லீக்ஸ் சொன்னமே வேலேருந்து இந்த மலைகள்லேருந்து அந்த வரம் அந்த தெரியுது அந்த வீடியோ. அங்கேருந்து இந்த லேக்ஸ் இங்கே வந்துச்சு. கிட்டத்தட்ட அது 200-300 மீட்டர் சரியான பள்ளத்தில் வந்தால் ஏற்ற மாதிரி நல்லாதே கஷ்டம் தான். நமக்கு மட்டும் அதிர்ஷ்டம் மாதிரி பக்கத்தில் லேக்ஸ் அங்கே இருக்குது. 60-70 கட்டு இருக்கும். பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நிறுத்திட்டு டோட்டலாக எவ்வளோ வருது நமக்கு அப்படின்றது. செய்முறை விளக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் சொல்லுங்கள். அப்போ நம்ம பாத்தி அமைப்பு முறை இதெல்லாம் எப்படி அப்படின்னு இன்னொரு வீடியோ ஒன்று தெளிவான ஒரு வீடியோ ஒன்று போடலாம். இன்னொரு வெள்ளாமை அடுத்த வெள்ளாமை செய்கிற நேரம் இல்லாட்டி இன்னொரு வேறு தோட்டங்கள்லேருந்து, வேறு தோட்டம் தான் இல்லை நம்ம தோட்டம் தான், இன்னொரு இடத்துல இருந்து. இது வந்து நுவர்லியில் கோட்லோச் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் இந்த வெள்ளாமை நம்ம எடுக்கிறோம். 400 கிராம்ஸ் கேரட் கெராக்கொட்டை பாவிருந்தோம். 400 கிராம்ஸ் கெராக்கொட்டைக்கு இப்போதைக்கு இன்னொரு 30, நேற்று ஒரு 36. ஸோ 66 படி ஒரு கிலோவுக்கு 35லேருந்து 40 கிலோ கணக்கு இருந்துச்சு. கிலோ கணக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கம் இருக்குது. ஆமாம், சாப்பிட்டு தான் போகணும். பசி இப்போ தோட்டத்துக்கு போயிடாது எனக்கு. பாருங்கள், இன்னே நாளோட நிறுவ நேற்று நாளோட சேர்த்து கூட்டி பார்ப்போம். இன்னும் நிற்க வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நிற்கணும். இன்னும் கொஞ்சம் கழட்டவும் இருக்குது. கழட்டி முடிச்சாச்சு. 2700 கிலோ நம்ம கழட்டியிருக்கோம். 2 நாளாக கழட்டியிருக்கோம். 2700 கிலோ. கேரட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், கேரட் சரி லீக்ஸும் சரி எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்கலாம். டொன் கணக்கு கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி 2700 கிலோ கழட்டி 2 நாளாக கழட்டி நம்ம கொடுத்துருக்கோம். 180 ரூபா ஒரு கிலோவுக்கு இருந்துச்சு போர்டு விலை. நிர்ணய விலை 180 ரூபா இருந்துச்சு. 170 ரூபா போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம், 170 ரூபா கணக்கில் 2700 கிலோவுக்கு எவ்வளோ அப்படின்றத கணக்கில் அடித்து பார்த்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. விவசாயம் பிடிக்குமா இருந்தால் ஒரு லைக் சரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.